ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நியூ இயர், பொங்கல் இது மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் கோலம் போடுவோம். அதுக்கு கலர் பொடி வாங்கி கலக்கி வைக்கிறதுக்கு டப்பா இல்லாமல் ரொம்பவே சிரமப்படுவோம் இல்லையா? அதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய திங்ஸை வச்சே அந்த கலர் கோலப்படியெல்லாம் கலக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணி காட்டியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐடியா நம்பர் 1, நான் இந்த ஆர்கனைசர் மேக் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு 7 வாட்டர் பாட்டில்ஸை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரே மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இது போல் ஏற்கனவே ரீயூஸ் பண்ண 2 வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு 4 வாட்டர் பாட்டில், அப்புறம் பாட்டில் 1, இது மாதிரி 7 வாட்டர் பாட்டிலை நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு அதை இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இதே அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிச்சம் இருக்க அந்த 6 பாட்டில்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் கத்தியை ஹீட் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கட் பண்ணும் பொழுது பார்த்து சேஃபாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், இது போல் அந்த 7 பாட்டில்ஸையும் நான் சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 7 பாட்டில்ஸ் இருக்குது. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். அந்த 7 பாட்டில்லையுமே நான் சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். ஒரே ஒரு பாட்டிலில் மட்டும் 6 ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்துகிட்டு வர்றேன். பாருங்கள், எல்லா பாட்டில்ஸ்லேயும் இது மாதிரி சென்டரில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லா பாட்டில்லையுமே ஹோல்ஸ் போட்டு எடுத்துட்டேன். ஒரே ஒரு பாட்டிலில் மட்டும் சுற்றி 6 ஹோல்ஸ் வர்ற மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். 6 ஹோல்ஸ் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் அந்த ஹோல்ஸில் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் அதில் இது மாதிரி 6 ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம பூ கட்டுற நூல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி அந்த நூல் இருந்தாலும் ஓகே. நீங்கள் தைக்கிற நூல் வச்சுருந்தீங்கனாலும் அந்த நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை 4-5 இது மாதிரி மடித்து விட்டு கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அந்த நூலை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை உள் பக்கமாக விட்டு ஒரு பாக்ஸில் போட்டுட்டு அந்த ஹோல்ஸை விட கொஞ்சமாக பெரிய முடிச்சாக போட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஹோல்ஸுக்கு உள்ளே இன்சர்ட் ஆகாமல் இருக்கும், வெளியே வராமல் இருக்கும் முடிச்சு. பாருங்கள், இது மாதிரி உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த உள்ளே விட்ட நூலை வச்சே மறுபடியும் இன்னொரு பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலுக்கு வெளி சைட்லேருந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதை நாட் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 3 பாக்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி 3 பாக்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் பேலன்ஸ் ஒரு 3 பாக்ஸ் இருக்குது இல்லையா, அதையும் நம்ம இந்த மெத்தட்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் சின்னதாக நூல் கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிவிட்டு உள்ளேயும், அதாவது ஒரு பாக்ஸுக்கு உள்ளே முடிச்சு போட்டுட்டு அதே மாதிரி இந்த சென்டர் பாக்ஸுக்குள்ளே அதை ஜாயின் பண்ணி இந்த சைடும் முடிச்சு போட்டுட்டு ஒவ்வொரு பாக்ஸையும் தனித்தனியாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் 2 மெத்தட்லையுமே உங்களுக்கு மேக் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அது கூடவே அடிஷ்னலாக இன்னொரு பாட்டிலையும் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட்லையே கனெக்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. 4 பாட்டிலை கனெக்ட் பண்ணியாச்சு. இது நீங்கள் த்ரெட்டில் முடிச்சு போட முடியல அப்படின்னா ஃபெவிகால் இல்லைன்னா க்ளூகன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணியும் நம்ம ஒட்டியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அதை 4 பாக்ஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க 2 பாக்ஸையும் நான் தனித்தனியாக நூல் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸையும் அந்த சென்டர் பாக்ஸை மட்டும் செகண்ட் மெத்தடில் செஞ்சு காட்டியிருக்கேன். கனெக்ட் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பாக்ஸு உள்ள ஹோல்ஸ்குள்ளே அந்த த்ரெட்டை விட்டுட்டு அந்த ஹோல்ஸுக்கு இந்த சைடு ஒரு முடிச்சும் சென்டர் பாக்ஸுக்குள்ளே அந்த நம்ம விட்டு வச்சுருந்த அந்த நூலை சென்டர் பாக்ஸு ஹோல்ஸுக்குள்ளே விட்டு அதில் ஒரு முடிச்சும் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபைனலாக அந்த 7 பாக்ஸையுமே நம்ம இது மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் ஒரு 2 சைடு மட்டும் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நான் ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி 2 சைடும் ஹோல்ஸ் போட்டுட்டு அதே த்ரெட்டையே நான் கொஞ்சம் நல்லா தடிமனாக அடர்த்தியாக எடுத்துட்டு அதை ஹேங் பண்ணிக்கிற மாதிரி 2 சைடும் முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலை வச்சு கலர் கோலப்படி கலக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. நம்ம இது மாதிரி நூலில் போட்டு கட்டி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோலப்படி எவ்வளோ கொட்டி வச்சாலும் வெயிட் தாங்கும். நம்ம கோலம் போடும் பொழுது கலர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு கலரையும் மாற்றி மாற்றி எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. இதுலேயே எல்லா கலர்ஸும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக கலர் கொடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 2, இதிலேயே இன்னொரு ஐடியாவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஏற்கனவே ரீயூஸ் பண்ண கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாட்டர் பாட்டிலை தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய பாக்ஸோடைய மூடிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு பாக்ஸோடைய மூடியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இது மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலையும் அந்த டப்பாவோட மூடியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு சிறுக்குனியை வச்சு அந்த ஹேங் பண்ணி விட்டுக்கிற மாதிரி அந்த மூடியில் டாப்பில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் பாட்டிலையே இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை அந்த மூடியோட ஒட்டி வச்சு அதோடையே அந்த மூடியோடையே சேர்த்தி மறுபடியும் இன்னொரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு சின்னதாக த்ரெட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடர்த்தியாக எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு உள் சைடும் மூடிக்கு வெளி சைடும் ஒவ்வொரு முடிச்சு போட்டு எடுத்துக்கிறோம். அந்த ஹோல்ஸுக்கு வெளியே வராத அளவுக்கு கொஞ்சம் பெரிய முடிச்சாக போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக அழகாக வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுருக்கக்கூடிய திங்ஸை வச்சு இன்னொரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் பெண்ணெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு ஹேங்கராகவும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இதை ஹேங் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஐலைனர், மஸ்காரா, சீப்பு இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம்லேயும் நீங்கள் இதை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சனில் இந்த லைட்ரு, சின்ன சின்ன ஸ்பூனு, அப்புறம் கத்தி இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுப்புக்கு பக்கத்துலேயே ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூமில் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் ஹேங் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஹேங்கராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.